வணக்கம் ஐயா. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். அம்மா, இது அந்த நம்ம பாடல் பாடுறாங்கல்ல, அது உங்களுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்த மாதிரி அந்த லிஸ்ட் அவுட் கொஞ்சம் அனுப்புங்கம்மா. யார் அதிக பாடல் பாடியிருக்காங்கன்றத. இந்த மாசம் முடிஞ்ச உடனே 30ஆம் தேதி முடிஞ்ச உடனே அனுப்புறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஓகே, நன்றிம்மா. ஆ. நீங்க ஒரு மாசம் தானே சொன்னீங்க, என்ன நாளைக்கு நாள் இருக்கு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மின்குட்டியை ஆ, சொல்லிக்கலாம். சரி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள் வேலும் மயிலும் துணை. முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் தம் நெஞ்சில், திருப்புகழ் தம் நாவில், திருப்புகழை செல்லுமிடமெல்லாம் துணை என்றிருந்த சுவாமி வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் நம் துணை என்றிருப்போம். நாம் முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம நினைச்ச பார்த்த அத்தனை உயிரான்மாக்களுக்கும் நன்றி உணர்வு தெரிவிச்சுக்கலாம். நாம் தாய், தந்தை, குரு அனைவருக்கும் இன்றைக்கி நன்றி உணர்வை நம்ம சொல்லு. நம்மலாம் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓரளவுக்கு நிறைவாக இருக்கா? இல்லை இந்த வாழ்க்கையில் இன்னும் ஏதாவது ஒரு இடையூறான ஒரு சூழல், இந்த மாதிரி ஏதாவது இந்த வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இருக்காது. பட் அத நம்ம தான் எதிர்கொண்டு அதை தீர்த்து போகணும். பொதுவா யாருக்கும் சொல்லுங்கம்மா. இல்ல, பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஓடம்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் அந்த வாழ்க்கையும் ஒரு ஓடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடம் கரை சேரணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நமக்கு தேவைப்படும்? தெய்வ நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக அதற்காக தான் நம்மளுடைய வழிபாட்டை நம்ம அமைச்சுக்கிறோம். அப்புறமா வேற நம்ம மேலேயே நம்பிக்கை இருக்கணும். எல்லாத்தையும் தாங்குற சக்தி வேணும். தன்னம்பிக்கை வேணும் சார். கண்டிப்பாம்மா, எல்லாமே வேணும் நமக்கு. எப்படி நமக்கு கிடைக்காத பொருளாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் நம்ம கண்ட கனவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நினச்சி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. இது நடக்கலை அப்படிங்கன்னா அது ஒரு காரணத்தினால அது தவிர்த்திருக்கலாமே தவிர, அது நடக்கலை அப்படின்னு நினச்சே நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடக்கூடாது. நமக்கு வாழ்க்கை பலவிதமான இன்னும் கற்றுக்க வேண்டியது, உள்ளார்ந்து போக வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, பக்தி என்னும் நதியில் மீது மிதக்கும். பக்தி இந்த ஓடம்ங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்னும் ஓடம் அது பக்தி என்னும் நதியில் மிதக்குது. மிதக்க வேண்டும். அப்போ தான் அது அந்த ஓடம் சரியாக, அது வெறும் ஒரு ஓடம் ஒரு கட்டாந்தரையில் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. ஒரு நதியில் தான் நம்ம பயணிக்க முடியும். ஒரு ஓடம் நதியில், அந்த நதியாக தான் பக்தி இருக்குது. இந்த பக்தி தான் நம்மளை இந்த கரை சேர்க்குது. தண்ணீர் இல்லாத ஓடம் என்ன பண்ணும்? அதே இடத்துல நின்றுடும். அதே போல் தான் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா, நம்ம கடந்து போக வேண்டிய சூழல்கள் ஒரே இடத்துல நின்று அது கடினமாக அந்த வாழ்க்கையை அது மாற்றப்பட்டுடுது. நம்ம நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகளை தினமுமே ஃபேஸ் பண்ணுறோம். என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட இருந்திருப்பாங்க, அவங்க விலகி போயிட்டாங்க. ஏன் அவங்க விலகி போனாங்கன்னு ஒரு காரணம். சில பேர் சில வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க பார்க்குற வேறு வேலையாக இருக்கும். ஏன் எனக்கு அது கிடைக்காம போச்சு அப்படின்ற ஒரு தயக்கம். சில வாழ்க்கை இப்படி அமையணும்னு நினச்சிருப்போம், அந்த வாழ்க்கை அது அமையாமல் இருக்கும். ஏன் எனக்கு அப்படி அமையலை அப்படிங்கிற ஒரு தயக்கம். இந்த விஷயங்கள்லாம் தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களை இந்த பக்தி என்னும் ஓடத்தை கடக்க விடாமல் தடுக்குது. இந்த பிரச்சனைங்கிற கர்மாக்குள்ளேயே நம்ம சுற்றிக்கிட்டே நினைக்கிறோம்.
நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம். இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இதை சரி பண்ணுறது தான் பக்தி. பக்தி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, பக்தி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமே வராதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பக்தி வராதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை உங்களுக்கு மாறும். ஆனால் கஷ்டங்கள் சமாளிக்கக்கூடிய, உங்களை காயப்படுத்தாத அளவுக்கு உங்களை கரை சேர்க்கும் இந்த பக்தி. இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த வேல்மாறலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், XY. ஆனால் அதே பிரச்சனை இன்றைக்கி வந்தால் அதை நீங்கள் எளிதாக கடக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனநிலை பக்தியின் பால் செலுத்தப்பட்டதுனால அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே வரல அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. உங்களை காயப்படுத்துகிறவங்க காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்காம தான் இருக்காங்க. உங்களுக்கு உடல் உபாதைகள் 100% சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியல. ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய, அதை பற்றின புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இறைவன் பால் செலுத்தப்பட்டதின் மூலியமாக அந்த வலிகள் உங்களை காயப்படுத்தாமல் இருக்குது. இது வேறு விஷயத்தில் கொடுக்க முடியுமா அப்படின்னா, பக்தியை தவிர வேறு எது மூலியமும் கொடுக்க முடியாதுன்னு குருமார்கள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஏன் அப்படி இருக்குது? இப்போ இந்த வேல்மாறல் நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த சிவகாமி அம்மா இருக்காங்க, இப்போ இந்த காமாட்சி அம்மா இருக்காங்க, இப்போ இருக்கவங்க ராஜேஸ்வரி, நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் இருக்காங்க. இவங்க இந்த அர்ப்பணிப்போட இந்த லிங்க் அனுப்புறதா இருக்கட்டும், இதை வழி நடத்துகிறதா இருக்கட்டும், இது எப்படி நடக்குதுன்னா, பக்தி இருக்குது, உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குது. இப்போ சிவகாமி அம்மாவுக்கு ஏன் 3 மணிக்கு எழுந்துச்சி இத்தனை மணிக்கு லிங்க் கொடுத்து இதை நான் வழி நடத்தணும்? இப்போ காமாட்சி ஏன்னா அந்த ஒரு எல்லையற்ற விலை மதிக்க முடியாத, நம்ம பண்ணுனா எத்தனை பேர் ஒரு மனநிறைவு அடைகிறாங்க. இது ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் அன்பு, இது ரெண்டும் கலந்ததுனால தான் அர்ப்பணிப்பு உருவாக்கப்படுது. இப்போ நீங்கள் இது வேறு ஒரு விஷயத்தில் நான் செஞ்சிட முடியுமா? இந்த இடத்துல பணம் வேலை செய்யப்படுதா? பணத்தால் நீங்கள் இதை வந்து செயல்படுத்த முடியாது. இந்த இடத்துல பணம் வந்து ஒரு இடத்துல தொய்வாயிடும். ஆனால் அதை தாண்டின ஒரு பக்தியும் ஒரு அன்பும் இருக்க இடத்துல அந்த இடம் பிரகாசிக்கப்படுது. அதற்கு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லையே, இது எத்தனை மாதம் ஆகுதுமா நம்ம வழிபாடு தொடங்கி? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 மந்த்துக்கு மேலே இருக்குமாமா? 5 மாதத்துக்கு மேலே நடந்து 7 மாதம் 7 மாசம் இருங்க ஐயா. 7 மாசம் இருக்கு. 7 மாதம் நடக்குது. இப்போ 7 மாதம் இது நடக்குது அப்படின்னா, இது அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அதனால் உணர்ந்துக்க முடியுது. அப்போ இந்த 7 மாதம் இது இப்படி எப்படி நடக்கும்? 7 மாதமாக தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு தினமுமே கலந்துக்கிட்டவங்க இருக்காங்க. அது எப்படி அதை நடத்துகிறாங்க? எப்படி நானே இப்போ என்னுடைய சூழல் வர முடியல அப்படின்னா, அந்த இடத்துல தான் அந்த பக்தியோட சக்தி வெளிப்படுது. இப்போ அது புரிஞ்சுக்கலாம், பக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளார்ந்து போயிருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் தாய் சமைச்சிருப்பாங்க, அதே இடத்துல ஒரு உள்ளன்பு இல்லாத இடத்துல சமையல் நடந்திருக்கும். XY எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத வீடாக இருக்கலாம். நீங்கள் வரதை கூட விரும்பாதவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் பாருங்கள், அந்த இடத்துல சமையல் சரி, அதில் வந்து உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, என்ன இருக்கானே சொல்ல முடியாது. அது என்ன மாதிரி உணவுனே கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன காரணமோ அந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணாலும் போடுங்க, அது ஒன்றும் இல்லை, வெறும். ஆனால் அதில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் போடுற மசாலாவில் பிரச்சனை கிடையாது, அது எந்த அன்பில் செலுத்தப்படுது. இப்போ வெறும் நம்ம தாய் வந்து வெறும் ஒரு ரசம் வைப்பாங்க, ஒரு தக்காளியை பிழிஞ்சு வச்சு ரசம் வைப்பாங்க, அது அவ்வளோ சுவைமிக்கதாக இருக்கும். ஏன்னா மனம், இது நீரெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும், அது எப்படி வந்து உள்ளே வந்து ஒன்று எனர்ஜியை வாங்கிக்கிறது. அதை விட அவங்களோட மனசு உள்ளன்போட ஒரு விஷயத்தை செய்யும் போது அங்கே சுவை கூடப்படுது. நம் சாப்பாடு பரிமாறும் படும்போது அங்கே இடத்துல அன்பு வெளிப்படலைன்னா அது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் அந்த உணவிலே கண்டுபிடிச்சிடலாம், நம்ம வந்திருக்கிறத இவங்க விரும்புகிறாங்களா தவிர்க்கிறாங்களா அப்படிங்கிறது. இங்கே இது எப்படி தெரியுது அப்படின்னா, சில உணவகங்களில் நீங்கள் போய் பாருங்களேன், அதே உணவகங்களில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் உணவு சாப்பிடுவாங்க. அந்த உணவகங்கள் அமிர்தமாக இருக்கும், ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும். ஆனால் சில உணவகங்களில் போய் பாருங்கள், அதை சாப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வணிக நோக்கம் இருக்கும், விற்பனை மட்டுமே நோக்கம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல கூட்டம் இருக்காது. தன் பிள்ளைக்கு போல, தன் குடும்பத்துக்கு போல
சுத்தமாக ஹைஜீனிக்காக ஒரு உணவு பரிமாறப்படுது, ஒரு உணவகம் நடத்தப்படுதுன்னா அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பணம் பிரதானம் கிடையாது. நான் சாப்பிட்ற உணவை என்னுடைய வாடிக்கையாளரும் சாப்பிட்ணும், ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்னு நோக்கம். அந்த உணவின் மீது பக்தி பணத்தை ஈர்க்குது, வாடிக்கையாளரை ஈர்க்குது. இப்போ எப்படி வெற்றியாளர்கள் தீர்மானிக்கப்படுறாங்க? இங்கே ஒரு இறை சக்தி, இங்கே ஒரு பக்தி செயல்படப்படுது. சில உணவகங்கள் போய் பாருங்கள், காலையிலே பக்தி கொளித்து வச்சு சாம்பிராணி போட்டு கந்த சஷ்டி கவசம் சுப்ரபாரதம் ஏதாவது ஓடிட்டுருக்கும். ஏன்னா அந்த தொழில் பக்தி, அந்த இடத்துல அன்பு, தன் தொழில் மீது அன்பு செலுத்துவதின் விளைவாக நீங்கள் அது பணத்தை பிரதானப்படுத்தலை. அன்பை வைக்கும் போது பணம் தானாக வருது, செல்வம் லட்சுமி தானாக வரா. இப்படி தான் நீங்கள் தெய்வ அனுகிரகத்தை உங்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கணும். எல்லாமே ஒரு காரிய காரணத்தை கொண்டே நீங்கள் இதை செஞ்சால் இது கிடைக்குமா, இதை செஞ்சால் இது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மேன்மைக்கு கொண்டு போகாது. மேன்மைக்கு கொண்டு போகிற விஷயங்கள் எல்லாமே இங்கே இறைவன் பால் செய்யப்படக்கூடிய ஒரு சேவைகள். இப்போ சிவகாமி அம்மா இருக்காங்க, நான் இதை டெய்லியும் லிங்க் அனுப்புகிறேன், இதை அனுப்புகிறேன், எனக்கு இது கிடைக்கணும்னு நினச்சி செஞ்சாங்கன்னா இது செஞ்சுருக்க முடியுமா? இப்போ அவங்களுக்கு எனக்கு இது வருமானம் தான் வேணும் அப்படின்னு நினச்சா இதை செய்ய முடியுமா? இந்த இது நடக்குமா? இப்போ இத்தனை பேர் நீங்கள் படிப்பீங்களா? சில பேர் படிக்க முடியாது. இத்தனை பேருக்கு நம்ம நிறைய பேர் வந்து அதை உருவாக்கியும் நம்ம வெளியில் அனுப்பியிருக்கோம். நிறைய பேர் வந்து சூழ்நிலை காரணமாக இதே நேரத்தில் வெளியில் ஒரு 50 பேர் படிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட வேலை நிமித்தம். ஆனால் அவங்க படிக்கிறாங்க இரவு முழுக்க. ஏன்னா அந்த ஒரு செயல்பாடுகள் என்ன இருக்குது, நோக்கம் கிடையாது, சேவை, பண்பு, பக்தி. அப்போ காரியம் சித்தி. இது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் உங்களோட பிரச்சனைகள் சரி செய்யப்படுது. தட்ஸ் கிளியர். உங்களுக்கு புரியுதா? புரியுது. வாழ்க்கை செயல்பட வேண்டுமானால், வாழ்க்கை வெற்றிகரமாக செயல்பட வேண்டுமானால் சொல்லுங்கம்மா. இல்ல பலனை எதிர்பார்க்காம ஒரு காரியம் பண்ணணும் இல்லையா, அதை சொல்லுங்க. அதுதான் குருமார்கள் சொல்றாங்கல்ல. நம்ம எல்லாத்தையுமே பலனை எதிர்பார்த்தே நம்ம செய்ய முடியாதுல்ல. ஒரு தாய் ஒரு மகனுக்கு, அந்த மகன் பெரிய ஆளாகி என்னை பாதுகாப்பான் அப்படின்னு எண்ணோட்டத்திலேவா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு உணவு கொடுப்பாங்க, கொடுக்க முடியும்? தாய் ஒரு குழந்தைக்கு தாய்மைங்கிறது ஒரு குழந்தைய அன்பால அரவணைச்சி, அது தாயோட தன் மியூட் பண்ணுங்க, அன்பால் அந்த தாய்க்கு பரிமாறப்படக்கூடிய உணவில் அந்த தாய்ப்பாலில் எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அவளோட உள்ளன்பின் மூலியமாக அந்த உணவுக்கு அந்த சக்தி பரிமாறப்படுறதுனால தான் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும், அந்த தாயோட அந்த உணவு ஊட்டும் போதே ஒரு குழந்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாகி ஒழுக்கமாகவும், இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கிற விதமாகவும், நல்ல இறையாளராகவும் மாற்றப்படுறாங்க. உணவோட அவங்களோட சிந்தனையும் செலுத்தப்படுறதின் நோக்கம்தான். அந்த இடத்துல என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டுறேன், என் பிள்ளை பெரிய ஆளானோன்னு என்னை பெரிய மாளிகையில் உட்கார வச்சு காப்பாற்றுவாங்க, என்னை பெரிய விலை உயர்ந்த காரில் கூப்பிட்டு போவாங்க, உலகம் முழுக்க சுற்றி காட்டுவாங்க அப்படின்னு எந்த தாயும் விட்டுறதில்ல. அந்த இடத்துல அன்பும் பக்தியும் தான். எனக்கு என்னுடைய தாய் எனக்கு இப்படி கொடுத்தா, என்னோட குழந்தைக்கு நான் அப்படி கொடுக்குறேன். அதோட வெளிப்பாடு தான் அந்த நம்ம ஒரு சரியான, இந்த ஒரு பாடல் கூட வருமே, இந்த பூமியில் பிறக்கிற எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அடுத்த வரி சொல்லுங்க. அவை நல்லவராவரும் தீயவராவரும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை வளர்ப்பதிலே தான். ஏன் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னா, அன்னைக்கு தான் தெரியும் அந்த வலி அவள் உணர்ந்திருக்கான். அந்த பிரசவ வலியோட வெளிப்பாடு தான் குழந்தை மீது உள்ள பற்று. நான் இப்படிலாம் அன்றைக்கி தான் அதை தான் நம்ம பார்த்தோம், பட்டினத்தாரோட வலியை பார்த்தோம். அந்த குழந்தையோட இந்த அளவுக்கு ஒரு குழந்தை மீது ஒரு தாய் செலுத்த வேண்டிய பற்று, அன்பு
என்ன காரணம் அப்படின்னா அந்த வலியின் வெளிப்பாடு. நீங்கள் பிரசவ வலின்னு ஒன்று இல்லைன்னா இந்த ஒரு மகான் சொன்னார், அது ஒரு பெரிய பற்றெல்லாம் இருக்காது குழந்தைகள் மேலே. அந்த வலிக்கு நிகரான வலி, சொல்ல முடியாத வலி. அதனால தான் எந்த சூழ்நிலையிலும் தன் பிள்ளையை வந்து தாய்மார்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. எல்லா தாயும் தன் பிள்ளை, ஏன்னா அந்த வலி கொடுத்த வேதனை, அதோட அன்போட அரவணைப்பு, அவ்வளோ வலியோடு அந்த குழந்தை ஈன்றெடுத்தோன்னே அந்த குழந்தை முகத்தை பார்க்கப்பட்ட போது அதுதான் அந்த தாய்க்கு மருந்து. அதோட வழியில் தான் அந்த குழந்தைகள் இன்று சரியான வளர்ப்பின் போது தான் அந்த கொடுக்கக்கூட அந்த குழந்தை மீது அன்பும் பக்தியும் வைக்கும்போது தான் இந்த குழந்தைகள் இந்த சமூகத்தில் ஒரு அரண்மிக்க குழந்தைகளாக மாற்றப்படுகிறார்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நற்கதி அடைய அந்த தாய் வந்து உங்களுக்கு வந்து வெறும் அன்பை மட்டும் செலுத்தலை, ஞானத்தை கொடுக்குறா. எப்படி இந்த சமூகத்தில் நல்லது கெட்டதை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கறது தான் அந்த 5ல் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் 50 வரைக்கும் போய் நிற்கும். இப்போ நாங்கள் சார்ந்திருக்கிற பகுதி மது பானங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காரைக்கால் பகுதி பார்த்திங்கன்னா எந்த கடை பார்த்தாலும் பெட்டி கடை மாதிரி இருக்கும். என்னால் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியுதுன்னா அது காரணம் என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இது தப்பு, அதை சொல்லி வளர்த்ததோட விளைவு தான் இந்த இறைநிலையான ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணம் இருந்தது. அப்போ விருட்சம் எங்கே போடப்படுது? தாயோட வார்த்தையில் தான் அது சொல்லப்படுது. அந்த இடத்துல அந்த எப்பயோ சொல்லியிருப்பாங்க இந்த தப்பான விஷயம், அதுதான் பெரிய ஆளானோனும் இது தப்பு அப்படிங்கிறது அது மைண்டுக்குள்ளே வந்துடுது. இதை சார்ந்து எங்கள் தொழில் சார்ந்து நாங்கள் ஒரு அந்த எங்களுடைய எம்ஆர்எஃப் ஃபீல்டு சார்ந்து ஒரு ரீஜனல் மீட்டிங்லாம் நடக்கும், ஸ்டார் ஹோட்டலில் நடக்கும். அங்கே வந்து இந்த டேபிள் மேனர்ஸ்க்கெலாம் போகும்போது என்னை வற்புறுத்தக்கூடாதுன்னு நான் பட்டையை போட்டு தான் போவேன். பச்சை வேஷ்டி கட்டிகிட்டே போயிடுவேன். சொல்லவே மாட்டாங்க, என்ன நடக்குமோ நேரில் நடந்துட்டு கலந்துட்டு வந்துடுவோம். அந்த ஞானத்தும் அங்கே இறைவன் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல், இது தாயோட அந்த வார்த்தைகளில் அன்பும் பக்தியும் வெளிப்படும் போது நம்ம அந்த மனம் வந்து நேற்று பேசியிருந்தோம்ல, ஏன் உங்களால் வந்து அந்த தீய பழக்கங்கள்லேருந்து வெளியில் வர முடியும், ஏன் அந்த தீய பழக்கங்களை திருப்பி மாட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனதுக்கிட்ட தோற்று போகிறதோட காரணம் மனமா நம்மளோட செயல்பாடா அப்படின்னு பார்க்கும்போது மனம் ஜெயிச்சிடுது. அதிக நேரம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் ஜெயிச்சிடுது. நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம் நமக்கு பக்தியும் மனோபலமும் ஒரு விஷயம் ஆழமாக போய் சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதியாததும் தான் நம்ம தோற்று போயிட்டே இருக்கும். ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு நினச்சி அந்த செயலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு மனோபலம் சரியான அளவு செயல்படலை. அதற்கு மிகப்பெரிய காரணம் பக்தியும் ஞானமும் நமக்கு கிடைக்கல. ஞானமும் பக்தியும் புரிதலும் கிடைச்சிச்சுன்னா செய்யக்கூடாத செயலை ஒரு காலமும் நம்ம செய்ய மாட்டோம். இந்த ஞானமும் பக்தியும் வேலை நமக்கு ஒரு ஆழமான ஸ்ட்ராங்கான ஒரு மனோபலம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இறைத்தன்மையான வழிபாட்டுக்குள்ளே இந்த தெய்வ பாசுரங்களை தினமுமே நம்ம பருகிறோம். இதை பருக நமக்கு மனோபலம் மிகவும் ஆழமாக பதியுது. இன்றைக்கி எத்தனை பேர் இதில் நான்வெஜ் சாப்பிட்டு விட்டவங்க இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ நினச்சா கூட அதை உங்களை வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்குது. எங்கேருந்து வந்துச்சு அந்த மனோபலம்? நம்ம சார்ந்த விஷயத்தின் மீது நம்ம வச்ச பக்தியும் அந்த விஷயத்தின் மீதுல புரிதலும் தான். இப்போ ஒருத்தவங்க சமைச்சு போடுறாங்க, சமைச்சு போட்டுட்டா மட்டும் ருசி வந்துடுமா? சமையலை பற்றின ஞானமும் அதை பற்றின புரிதலும் இருக்கும் போது தான் சுவை மேலும் அறுசுவை உணவாக மாற்றப்படுது. வெறும் சமையலை வந்து நீங்கள் உப்புக்கு சமைச்சிங்கன்னா அது ருசி இருக்காது. நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலும் சரி, அந்த சமையலை போடும்போது அந்த பாயிலிங் டெம்பரேச்சர், எந்த நேரத்தில் எந்த இன்க்ரீடியன்ஸை போடணும், எந்த இடத்துல கடுகை போடணும், எந்த இடத்துல கருவேப்பிலை போடணும், எந்த பாயிலிங் டெம்பரேச்சரில் வெங்காயத்தை போடணும், எந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் தக்காளியை போடணும், அந்த ஸ்டெப் பையாக நீங்கள் எந்த இடத்துல கொதி வரும்போது இந்த மெட்டீரியலை போடணுங்கிற அந்த ஞானம் இருக்கும்போது தான் அந்த உணவு அறுசுவை உணவாக மாற்றப்படும். அப்போ இந்த ஞானத்தையும் இந்த தெளிவையும் கொடுக்கறது தொடர்ச்சியான பக்தியும் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே செலுத்தும் போது உங்கள் மன தெளிவு ஏற்பட்டு சித்தம் தெளியுதுங்கிறாங்க. அதற்காக
தான் இந்த வழிபாடுகளை நம்ம மேற்கொள்கிறோம். இந்த காரியங்களை தொடர்ச்சியாக போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவையும் மன ஆனந்தத்தையும் கொடுக்குது. வேறு எந்த செயலுமே உங்களை காயப்படுத்தின விஷயங்கள்லேருந்து மீட்டு வர முடியாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கு. மாற்றப்பட்டது காரணம் என்னன்னா, நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோட படித்த வேல்மாறலோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிங்களோ அது ஓரளவாவது மாற்றப்பட்டிருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது நம்மளுடைய தொடர்ச்சியான பயணம். நம்ம லௌதீக வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், 3 விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கர்மம், பக்தி, ஞானம். இந்த 3இன் மீது உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். கர்மம், நம்ம செய்யக்கூடிய விஷயம் யார் மனதையும் புண்படுத்திடக்கூடாது. நம்ம வழிபாடு ஏனோ தானோன்னு செஞ்சிடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு வழிபாட்டுக்குள்ளே போகிறோம், சும்மா இன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மாற்றம் வரும்னா மாற்றம் வராது. ஏன் உங்களுக்கு இத்தனை பேருக்கு மாற்றம் வந்திருக்குன்னா, தொடர்ச்சியான பயணம். பிரம்மமுகூர்த்தத்தில் உட்காந்து படித்து பாவனை பண்ணி அந்த ஆள் மனதில் நம்ப வச்சதோட வெளிப்பாடு. மாலையில் நேரத்தில் திருவகுப்பு உங்களை விடவே இல்லாமல் தொடர்ச்சியாக படித்ததோட விளைவு தான் உங்களுக்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பெருசாக நினச்சதெல்லாம் இப்படிங்கிற நேரத்தில் ஏதோ ஒரு செயல்பாடு மூலியமாக அது தொடங்கியிருக்கும். ஆனால் நீங்கள் அதை பல விதங்களில் குட்டிக்காரணம் போட்டிருப்பீங்க, நடந்திருக்காது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் இந்த தொடர்ச்சியான பக்தி வழிபாட்டுக்கு அப்புறம் அது அப்படியே இயல்பாக நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி எப்படி யாருக்காவது நடந்திருக்கா? இயல்பாகவே எனக்கு நடந்துச்சு. அது ரொம்ப பெருசாக அதை நான் இது பண்ணேன், அது அப்படி இல்லை. ஆனால் அது இயல்பாக அந்த ஒரு பக்தியில் தெளிவில் இருக்கும்போது அது எனக்கு இயல்பாக நடக்குது. அது எனக்கே அது ஒரு மெஸ்பரிசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாகவே அப்படி நடக்குதா இல்லை எனக்காக சொல்கிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க. அனுராதமாவுக்குலாம் நடந்திருக்கா? சரி. அப்போ இப்போ தெரிவிச்சுக்கலாம். இது எனக்காக அப்படி நீங்கள் சொல்லலை. அது உங்களுக்குள்ள ஆழ்ந்த இந்த இறைவனோட டிவைனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதத்தினால அது நடந்துச்சு. ஏன் அது முன்னாடி நடக்கலை அப்படின்னா, முதல்ல நம்ம இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கால அளவு தேவைப்படும். அதுக்கு நீங்கள் அருணகிரிநாத சுவாமியோட வாழ்க்கை வரலாறே நீங்கள் எடுத்துக்கலாம். அருணகிரிநாத சுவாமி திருவண்ணாமலையிலேருந்து விழுந்தார், எல்லாருக்கும் தெரியும். சுவாமிகள் முருகப்பெருமான் அவரோட உள்ளங்கையில் வாங்கினார். சும்மா இரு சொல்லற உபதேசம் கொடுத்துட்டு முதல் பாடல் என்ன பாட சொன்னார்? சரி, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. முதல்ல முத்து முத்தா பாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அது திரைப்படத்துலலாம் நம்ம பார்க்குறோம். யார் பார்த்தா அருணகிரிநாத சாமியோட பிரபட மகாராஜா காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் அருணகிரிநாத சுவாமியே திருப்புகளை வச்சு தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்புகளை நம்ம எடுத்துக்க முடியுது. அவர் முத்து முத்தா பாடு, சும்மா இரு சொல்லுற உபதேசம்லாம் அம்மா மியூட் பண்ணிங்கம்மா. சும்மா இரு உபதேசம்லாம் சொல்லிவிட்டு வயலூருக்கு வான்னு சொல்லிடுறாரு. வயலூருக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு சுவாமிகள். வயலூருக்கு அப்போ தான் இந்த பாடல்கள் பாடுறாங்க. இன்றைக்கும் அது நமக்கு தெரியல. அந்த வயலூரில் ஆமாம், சொல்லுங்கள். பக்கரவி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பாடியிருப்பாங்க. அது பாதி பாடல் முருகப்பெருமான் பாடினது, பாதி வரி. அது நீங்கள் அர்த்தத்தை நாளைக்கு பாருங்கள், நேரம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் தகவல் உங்களுக்கு பரிமாற வேண்டியது. நாளைக்கு அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த பாதி பாடல் முருகப்பெருமான் பாடினது. அதுக்கு மீதி பாடல் தான் அருணகிரிநாத சுவாமி பாடினார். அதிலே அவர் சொல்லுவார், செப்பனோடு திருப்புகழ் அப்படின்னு வரும். இந்த திருப்புகழ்ங்கிறதையே முருகப்பெருமான் தான் கொடுத்தது. இதை பற்றி நாளைக்கு பேசலாம். நீண்ட ஒரு நெடிய உரையாடலாக போயிடும். அதை சொல்ல வரதை கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். இந்த தன்மையில் உங்கள் 3 விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் 3 விஷயம் என்ன ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். இப்போ தானே சொன்னேன், 3 விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்.
பக்தி, புண்ணிய, கர்மம், பக்தி, ஞானம். இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒரு நாற்காலிக்கு முக்காலியே போன்றது. இது ஒரு கால் இல்லைனாலும் அந்த நாற்காலியால் பயன்படுத்த தகுதியற்றதோ அதே போல் நம் வாழ்க்கையும் தகுதியற்றது. இது மூணுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை நீங்கள் ரொம்ப ஸ்டெப்போடு இது சிரத்தையோடு நீங்கள் கடைப்பிடிக்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். இந்த வாழ்க்கையை அற்புதமாக்குறதும் இந்த வாழ்க்கையை பாழாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வாழ்க்கையை எப்படி அற்புதமாக மாற்றிக்கிறாங்க குருமார்கள் அப்படிங்கிறது, எப்படி வந்து இந்த டிவைனோட அவங்க கனெக்டிவிட்டி ஆகிறாங்க. அந்த கனெக்டிவிட்டி ஆனால் நமக்கு என்ன நடக்குது, அது நடக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இந்த டிவைன் அவ்வளோ சீக்கிரம் டேக் ஆஃப் பண்ண முடியாது. அதை பண்ணணுன்னா தொடர்ச்சியான பயணங்கள் தேவைப்படுது. அந்த தொடர்ச்சியான பயணங்கள் மேற்கொள்ள தான் இந்த இறைசக்தி எப்படி வேலை செய்யுது, இதோட சக்தியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி தன்பால் தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு பிறக்கும். இந்த ஞானம் பிறக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் முக்தி, அதுக்கப்புறம் தான் சரணாகதி, சமாதி, அதெல்லாம் இதுக்கப்புறம் ஸ்டெப் பையாக நடக்கும். இந்த டிவைனை உங்களுக்குள்ள உள்முகமாக ஆகர்ஷணம் பண்ணி அதை உங்களை ஒரு காரிய சக்திக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி தான் குருமார்கள் பயன்படுத்தினாங்க. இது உங்களுக்கும் அது வசப்படும். இது வந்து இறைசக்தி ஏதோ பிறவி பிராத்தம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. இப்போ வள்ளல் பெருமாள் அப்படி பிறவி பிராத்தமாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. கடைவிரித்தேன் கொள்வாருக்கு இல்லை சுருட்டி கொண்டேன். நான் கற்றுக் கொடுத்தேன், யாருமே கற்றுக்கல, அதில் சுருட்டிக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டாரே. அவர் சொல்லியிருக்கலாமே. எந்த குருமாரும் அப்படி சொல்லலை. பிராத்தத்தின்படி தான் இங்கே இறை சக்தி வேலை செய்யலை. நீங்கள் முயற்சி எடுத்தால், உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தினால், நீங்கள் யோகத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த தெய்வத்தன்மையை தினம் நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோட்சம் கிடைக்கும். அப்படி தானே சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நீங்கள் ஒரு உயர் குலத்தில் பிறந்திருக்கணும், உயர் வகுப்பில் பிறந்திருக்கணும், நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கணும் அப்படின்லாம் ஏதாவது குருமார்கள் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்றாங்களே தவிர இதெல்லாம் கிடையாது. பக்தி தான், ஆழ்ந்த பக்தி. எல்லா இடத்துலையுமே பக்தி. அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துட்டுருக்கு, அங்கே ஒரு கான்வெகேஷன் போயிட்டுருக்கு. அம்மா சொற்பொழிவு பண்ணால் கூட நான் கூட கேட்பேன், யாரும் அப்படி சொல்லித்தர மாட்டேறீங்க. எனக்கும் தெரியாத விஷயம் நானும் கற்றுப்பேன், கொஞ்சம் சொல்லுங்களேம்மா. சரி, ஓகே. இந்த பக்தியோட வெளிப்பாட்டுக்கு அப்புறம்தான் நமக்கு ஒரு சில உண்மைகள் புரியப்படுது. இந்த உண்மைகளை நிலைநிறுத்தணும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன். நேரம் ரொம்ப கடந்து போகுது. வார்த்தைகளில் நம்ம ஒரு மௌன நிலைக்குள்ளே போகணும். இந்த பக்தி நமக்கு இன்னும் உள்முகமாக செயல்படணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாவினால் சுட்ட வடு, திருக்குறள் உங்களுக்கு தெரியுமா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு. எதுக்கு இது சொல்லப்படுது? சுட்ட வடு எதுக்கு சொல்லப்படுது? இதுக்கும் இறைத்தன்மைக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்குது. உங்களுக்கு ஏன் பக்தி வந்து நிலை பெறலை அப்படின்னா, அதுவும் பெண்களுக்கு ஏன் ஆன்மீகம் ஒரு கட்டத்தில் கைகூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அதிகமாக அவங்களால ரகசியத்தை வச்சுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், அதிகமாக கான்வெகேஷன் அதிகமாக இருக்கும். ஆண்களை விட அதிகமாக பேசணும்னு நினைப்பாங்க. அதிகமாக அதை நீங்கள் ஒரு 10 பெண்களை வச்சிங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பாஸ் பண்ணிக்கிட்டே போய் கடைசி 10வது இருக்கிறவங்கள்ட்ட அவங்க என்ன சொன்னாங்களா, நீங்கள் நல்லாவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அது கான்வெகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையாயிடும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப 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 விழிப்புணர்வில் இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப தெளிவு இருக்கணும். அதற்கு தான் மௌன விரதங்கள்லாம் மேற்கொள்ள சொன்னாங்க. மௌன விரதம்னா உள்ளுக்குள்ளே இறைத்தன்மை ஓடணும். நம்ம அங்கே உட்காந்துட்டு நான் மௌன விரதம்னு சொல்லிவிட்டு அந்த ரோட்டில் ஒருத்தர் போகிறாருப்பார், அவர் அன்னைக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது இவன் பால் சிந்தனை, இறை ஞாபகங்கள்,
திருப்புகழ் போன்ற நாமங்கள் உள்ளுக்குள்ளே ஓடணும். நாவிலால் எத்தனையோ தீங்குகள் ஏற்படுகின்றன. நம்ம வாயால் தான். அவர் அதிகமாக பேசுகிறவங்க அதிக பிரச்சனைகளை ஒன்றும் இல்லை. இப்போ அதிகமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி இந்த மனிதகுலம் உலகமே பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேளுங்க. அந்த புது தம்பதியெல்லாம் பிரச்சனையெல்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது என்ன? 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறது. விட்டு கொடுத்து போகிற தன்மையே இல்லை. அவங்க பேசுனாங்கன்னா விட்டுட்டு போட்டுமே, நம்ம கம்முன்னு இருக்கட்டுமே அப்படி இல்லை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அதிகமாக பேசுனாங்கன்னா, அதிகமாக இது பண்ணால் இந்த இயற்கை சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறாங்க. அதனால் நான் பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க, அதிகமாக பேசுகிறேன்னு. சிலவங்களுக்கு புரிய வைக்கிறேன். பொதுவாக எல்லார்கிட்டையும் அப்படிலாம் போய் பேசுகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு உங்களுக்கு இதை பற்றி புரியும், நான் பேசுகிறேன். பட் புரியாதவங்கள்ட்டலாம் நான் அதிகமாக பேசுகிறதெல்லாம் இல்லை. அதிகமாக பேசுகிறவங்கள பார்த்துக்கிட்டே, நாள் முழுக்க பேசுகிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் யாரையோ விதத்தில் அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க காரியத்திற்காக என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த மௌன விரதம்ங்கிறது, இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இந்த மௌன விரதங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். மணி 8 ஆயிடுச்சு. முதல்ல அதிகமாக பேச வேண்டியது இருந்துச்சுன்னா, என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் மதிக்கெட்டு போய் அதீதமான தன் புகழ்ச்சிக்கு ஆட்கொள்ளப்பட்டு அதிக பொய் சொல்லி தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு சூழலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா மௌன விரதத்தை மேற்கொள்ளணும். மௌனமாக இருந்தால் என்னென்ன நன்மை நடக்கும்? மௌனமாக இருந்தீங்கன்னா, கடுமையாக பேசுகிறாங்கல்ல, அந்த தன்மை தவிர்க்கப்படும். அதிகமாக பேசுகிறதோட விளைவு என்னாகும்? நம்ம ஒத்திசைவை ஏற்றுக்கலைன்னா அங்கே கோபம் பிறக்கும். கோபம் பிறந்தால் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் வாழ்க்கையில் துன்பம் வரும். அதற்கு முன்பாக சிறந்தது மௌனமாக இருக்கிறது. நீங்கள் விவாதங்கள்லாம் நடக்குது. இன்றைக்கி அதிக பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா, என்னோட கருத்து வந்து ஆகச்சிறந்த கருத்து, நான் சொல்கிறத தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் போய் கொலையில் கூட போய் முடியுது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். கோபத்தில் கண்டபடி பேசிடுவாங்க. என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் போயிடும். கண்மூடித்தனமாக பேசிட்டு அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழலுக்குள்ளே போயிடும். சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய சொல்லும். இதை தவிர்க்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைப்பிடிக்கணும். மௌன விரதம் முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அனாவசியமாக பேச வேண்டிய தேவைகள்லாம் உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் மௌனத்தை கடைப்பிடிக்கும் போது வாக்கில் சாத்வீக வார்த்தைகளை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணக்கூடிய தன்மைகள் வரும். வார்த்தைகளில் கூட மென்மைத்தன்மை இருக்குது, வார்த்தையில் கூட அன்பு இருக்குது, வார்த்தையில் கருணை இருக்குது. இது மௌன நிலையில் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளில் சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் மௌனத்தில் இருந்து பாருங்கள், மனதுக்குள்ளே ஒரு நிம்மதி பிறக்கும். நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள், உங்களை பற்றி யாரும் பெருசாக குறை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதிகமாக நீங்கள் கான்வெகேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அந்தாண்ட போனோன்னா உங்களை பற்றி உங்களையே குறை சொல்லக்கூடிய, உங்கள் காதுபடையே பேசக்கூடிய ஒரு சூழல் வரும். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மள்ட்ட நல்லா தானடா பேசிகிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் நல்லா தானடா பேசிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா இப்போ தானே அந்தாண்ட போனால் அதுக்காட்டியுமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதிகமாக நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள்ட்ட எதுக்க நல்லா பேசுவாங்க, பின்னாடி விட்டு புறம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அதற்கு ரொம்ப சிறந்தது மௌனமாக இருக்கிறது எவ்வளவோ மேல். மௌனம் நம்மளுடைய விவேக சக்தியை அதிகரிக்கும். எது தவறு? விவேக சக்தி என்னன்னா, நீங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் செஞ்ச செயல்பாடுகளால் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த முடிவுகள் கூட உங்களை ஒரு துன்பகரமான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கி வச்சிருந்துருக்கலாம். நீங்கள் மௌனமான சூழ்நிலையில் அந்த முடிவு எடுத்திங்கன்னா, அந்த விவேக சக்தி அதிகரிச்சிச்சுன்னா எது சரி எது தவறுங்கிற தீர்மானிக்கக்கூடிய தன்மை உங்கள் மனதுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பேசி பேசி உங்களை ஒரு பெரிய குழப்ப சூழ்நிலைக்கு உருவாக்கியிருப்பாங்க. நீங்களும் குழப்பத்திலே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இன்றைக்கி அந்த முடிவுனால் இன்றைக்கி நீங்கள் மன ரீதியாக வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு இல்லாதனால, இந்த விவேக புக்தி செயல்படாதனால.
இந்த வாழ்க்கையிலலாம் டிசிஷன்லாம் எடுத்துருவாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டு பங்காளியில் வந்து பங்காளி அவர் ரொம்ப நல்லவர், அவர் சொன்னார். எங்கள் மாமா ரொம்ப நல்லவர், அவர் சொன்னார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சில முடிவுகளை எடுத்ததோட விளைவு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விவேக புத்தி குழப்ப நிலையில் போனதுனால, மௌன நிலை உள்ளுக்குள்ளே போகாதனால, நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுனால, இன்றைக்கி அந்த முடிவுனால் நீங்கள் மிகப்பெரிய கவலைக்குள்ளே போகிறதுக்கு காரணம் உங்களுடைய விவேக புத்தி சரியாக செயல்படாமல் போனதோட காரணம் உங்களுக்குள்ள அந்த மௌன நிலை பிரசவிக்கப்படலை. பதட்டமான சூழ்நிலையிலேயே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா இதே போல் பல்வேறு மடங்கான அற்புத நிகழ்வுகள் உங்களுக்கு நிகழ்த்தப்படுது. நீங்கள் குறைவாக பேசக்கூடிய தன்மையை நீங்கள் வளர்த்துக்கும் போது உங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய உள்ளுணர்வை நீங்கள் கவனிக்கக்கூடிய விழிப்புத்தன்மை உங்களுக்கு பிறக்குது. நீங்கள் மௌன நிலையில் இருக்கும் போது இறை நாமத்தை உள்ளுக்குள்ளே ஜெபிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு பக்குவம் ஏற்படுது. இந்த சடச்சர மந்திரத்தெல்லாம் நீங்கள் மௌன நிலையிலே ஜபிச்சு பாருங்கள். இது எவ்வளோ அற்புதத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். அது அவ்வளோ அற்புதமான சக்தி வாய்ந்தது. உங்களுக்குள்ளே என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த மௌனத்தின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆற்றல் இது எல்லாமே இந்த இறைத்தன்மையோட இந்த பக்தியோட மௌனம் இருக்கிறது ஆகச்சிறந்தது. இந்த மகான்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய நான் மகான்களை போய் பார்த்துருக்கேன், பேசவே மாட்டாங்க. மகான்கள் மட்டும் இல்லை, பெரிய தொழில் ரீதியாக மல்டி மில்லியனரோட பேசும்போதும் அப்படி தான். நம்மள்டேருந்து இன்டேக் பண்ணுவாங்க, நம்ம என்ன பேசுகிறோன்னு கவனிப்பாங்களே தவிர அவங்க நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தைகள் தான் பேசுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வார்த்தையோட சக்தி அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அது ஆண்களை பெரும்பாலும் பார்க்கலாம், அதிகமாக பேச மாட்டாங்க. சில ரொம்ப ஹையர் அஃபிஷியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக பேசவே மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் ஏன் அவங்க உம்முனியாக இருக்காங்க, உம்முக்குழி மாதிரி நினைக்கிறோம். அப்படியே உம்முக்குழி மாதிரி இருந்துட்டு சில பேரை கெடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க கிராமத்தில். அது வேறு ரகம். இது தெய்வம் சார்ந்த மௌன நிலைங்கிறது வேறு ரகம். சில பேர் வார்த்தை பேச மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே அப்படியே கர்வமாக இருப்பாங்க. ஷோ என்ன புடவை கட்டியிருக்காப்பா, என்ன நெக்லஸ் போட்டிருக்கா, அந்த மௌனம் கிடையாது. என்ன இருக்கணும், உள்ளங்கனியை போல் மனம் இருக்கணும். நெல்லிக்கனியை போல் மனம் உடையாரோட மௌனம். உள்ளுக்குள்ளேயும் மௌனம், வெளியிலையும் மௌனம். வார்த்தையால் மௌனமாக இருந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லாரையும் பார்த்து கர்வப்படுறது மௌனம் கிடையாது. அது பேர் பொறாமை, அது பேர் வேறு. நெல்லிக்கனி போல் மனமுடையவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. யார் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன் அதுக்கு அந்த ஒப்புனை சொல்லப்படுது? அது வந்து கசக்கும், அப்புறம் தண்ணி குடிச்சா இனிக்கும். அது மாதிரி எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க? நெல்லிக்கனி வந்து உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுதான் சொல்றோம், உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறவங்க. அது வந்து அந்த 5 வரி கோடுகள் வந்து உள்ள மேலேயே பாக்குறது அந்த லைன்ல இருக்கும், உள்ளேயும் அந்த கொட்டையிலையும் அந்த லைன் இருக்கும். அதுதான் உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி அமைதி அப்படின்னு சொல்றாங்க. இது யாருமா சொன்னது உங்களுக்கு? நீங்க தாங்க ஐயா சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இத்தனை பேரில் ஒருத்தவங்களாவது அதை நான் சொன்னதை கேட்டிருக்காங்களே, அவங்களுக்கு முதல்ல நம்ம எல்லாம் கைத்தட்டி பாராட்டு சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம இந்த மனம்தான் தேவை, பக்தியோட வெளிப்பாடு. எப்போதுமே நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் உள்ளம் ஒன்று புறம் ஒன்று பேசவே கூடாது. எல்லா நேரத்துலையும் நம்ம ஒரே மனநிலையில் தான் இருக்கணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. இது நகுலனுக்கு சொல்லுவார் பீஷ்மர், உள்ளம் கனி போல மனமுடையவர் அப்படின்னு. அதுதான் அது இன்று வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. உள்ளம் ஒன்று புறம் ஒன்று பேசாமல் எல்லா நேரத்திலையும் ஒரே நிலைப்பாடோட இந்த மௌன நிலையை நம்ம இதை கடைப்பிடிப்போம். இறையின் பால் இந்த ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிங்க. வேலு சண்முகம் ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிங்க. இந்த நிலைப்பாடை கொடுத்த இந்த இறைவனுக்கு, இந்த குருமார்களுக்கு, உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நன்றி. இந்த அற்புதமான இந்த மனநிலையை கொடுத்த, இந்த உணர்வை கொடுத்த குருமார்களுக்கு, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு, பொங்கித்தாய் அம்மாவுக்கு, எல்லாத்துக்கும் மேலே நமக்கு குருவாகவும் இறைவனாகவும் எல்லா இடத்துலையும்
அண்ட சராசரம் முழுக்க பாவிக்கக்கூடிய அப்பன் முருகப்பெருமானுக்கு, நம்ம தாய் தந்தைக்கு, நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இன்றைக்கி இந்த நாளோட நிறைவான பகுதியில் இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவல், ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனால் உங்களுக்கு ஒரு மகிழ்வாக தான் இருக்கும். ஆமாம், தினமும் 7:30 மணிக்கு இவர் வேற கேட்பார் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது உண்டு, தெரியுது. மைண்ட் வாஷ் கேட்குது. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் என்னால் இந்த மாலை நேர சூழ்நிலையில் வர முடியாது. அதனால் கொஞ்சம் அது அதுக்கு தகுந்தாப்புல வழிபாடை நீங்கள் அமைச்சிங்க. அது ஒரு வாரமாக என்னன்னு எனக்கு தெரியல. அது சொந்த ஒரு வேலை நிமித்தமாக பயணப்பட வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு மனநிறைவு இருக்குன்னு நம்புகிறேன். விட்டது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. சரி, எனவே இல்லைன்னா காலையில் வந்துருங்கண்ணா நீங்கள். சரி, ஓகே, பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி ஐயா.